சீமான் திருமாவளவன் கூட்டணியா என்ற கேள்விக்கு ஒரே அடியில் முடித்துவிட்ட சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொளி காண இருக்கோம். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் திருச்செந்தூர் போயிருக்காரு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 13 வருடங்கள் முடிந்து வந்து நல்லபடியாக நாம் தமிழர் கட்சி ஒரு வளர்ச்சி எட்டியிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரார்த்தனைக்காக அங்கே சென்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு வந்து ஒரு தங்க வேலை அங்கே காணிக்கையாக கொடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனைத் தொடர்ந்து அங்கே பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து அண்ணன் சீமான் அவர்களிடம் பல கேள்விகளை முன்வைத்தார்கள். குடும்பத்தினரோடவே இருந்திருக்க அந்த நேரத்துலையும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நிருபர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நின்று அவர்களுக்கு பதில் சொல்லிட்டு போனார். அங்கே கேட்கப்பட்ட ஒரு கேள்விகளில் மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவனோட சீமான் அவர்கள் கூட்டணிக்கு போவார்களா? காரணம் என்ன அப்படின்னா, திமுகவில் ஒரு உட்கட்சி பூசல் வந்து பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் திருமா அவர்களை வந்து கூட்டணியிலேருந்து விலக்குவதற்கான ஒரு காரணம் அவர்கள்கிட்ட இருக்குது. அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கூட்டணியில் இருந்துக்கிட்டே திமுகவை எதிர்த்து நிறைய பேசிக்கிருக்காரு. அதனால் அவரை தூக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வெளியே வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பாஜக சைடு அவர் போவாரா, இல்லை நாம் தமிழர் கட்சியோட சேர வாய்ப்பு இருக்காங்கிற ஒரு கேள்வியை நேரடியாக கேட்குறாங்க. அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் இதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேட்காதீங்களாங்கிற மாதிரியான ஒரு அழுத்தமான விஷயத்த சொல்லிட்டாரு. ஏன் கூட அண்ணன் சேரணுமாங்கிறத என்கிட்ட கேட்காதீங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா எங்களுடைய கொள்கை கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் போய் எங்கேயுமே சேர முடியாது, வரவர்களை தான் இணைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டு, இவர்களுக்கு பிழைப்பு கிடையாது, யாரோ ஒருத்தவங்களோட சேர்ந்து தான் இருந்தாகணுங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருந்தார். அதாவது திமுகவை விட்டு அவரை வெளியே அனுப்பவே மாட்டாங்க. ஏன்னா அவரோட தயவு இல்லாமல் திமுக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த ஜெயிக்கவே முடியாது. அதே மாதிரி தான் அண்ணன் அன்புமணி அவர்களுடைய தயவு இல்லாமல் அதிமுகவும் ஒரு குறிப்பிட்ட இடத்த ஜெயிக்க முடியாது. 2 பேரும் எதிர நிற்க வச்சாதான் இவர்களுக்கான அந்த இடத்த தக்க வைக்க முடியும். இவங்க மேலே உக்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திமுக அதிமுக இருக்கும். இவர்களுக்கும் அவர்கள் தயவு தேவை, அவர்களுடைய தயவும் இவர்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சிட்டாரு. இந்த தயவே இல்லாமல் நான் வந்துக்கிட்டு இருக்கேன், நான் இப்படி தான் வருவேன் அப்படிங்கிறத அந்த நிருபருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பளிச்சுன்னு பதிலடி கொடுத்துருக்காரு. கூட்டணி சார்ந்த கேள்விகள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் ஒருபோதும் சலிக்காமல் தெளிவான பதில்களே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க.